இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகின்றார்.
எனது உள்ளம் போற்றி பெருமை அடைவதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தால் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடைவதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 8 இறைச்சொற்றோர்கள் 5 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்ற போது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படைவீரரும் உள்ளார்கள். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்குரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கு அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டுக்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளை, சகோதரர்களே, திருப்பலி கொண்டாட்டத்தின் போது நற்கருணை உட்கொள்வதற்கு முன், ஆண்டவரே, தேவரின் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும் என நாம் கூறுகின்ற சொற்கள் நற்செய்தியில் வருகின்ற இயேசுவின் ஒரு புதுமையை அடிப்படையாக கொண்டவை. இந்த நற்செய்தி வாசகம் இயேசுவின் ஒரு வார்த்தையின் பெருமையை இருமுறை பறைசாற்றுகிறது. கப்பர்நாகும் ஊர் நூற்றுவர் தலைவரின் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையோடு போராடிய பொழுது அவர் இயேசுவிடம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று சொல்லி இயேசுவை வியப்படைய செய்தார். அதனால் மகனையும் நலமாக பெற்றுக்கொண்டார். மாலை வேளையில் பேய் பிடித்த பலரும் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்ட போது அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, இயேசுவின் ஒரு வார்த்தையே வலிமையானது. அவரில் நம்பிக்கை கொள்கின்றவர்களுக்கு அது வலிமையானது. எனவே நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது. விவிலியத்தின் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்கள் இறை வார்த்தையை வாசித்து அதன் அடிப்படையிலே நமது வாழ்வை அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்விலே ஆற்றல், நம்பிக்கை பெருகும்.
3 மானிட வார்த்தைகளுக்கும் வலிமையானவை. தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து ஒரு வார்த்தையை பேசினாலும் இனிய ஆற்றல் மிக்க ஊக்கமூட்டுகிற நம்பிக்கை வளர்க்கிற அருள் வளர்ச்சிக்கற்ற சொற்களை மட்டும் பேச நாம் முயல வேண்டும் என்பதுதான் உண்மை. விசுவாசம் அல்ல நம்பிக்கை என்பது ஏதோ புத்தகத்தில் படிக்கிறதல்ல, புத்தகத்தை படித்து ப்ரீச் பண்ணுறதல்ல, மாறாக அனுபவமே சிறந்த விசுவாசம். முதல் அரும் செயலில் தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்தி இறை உறவில் புதிய வரலாறு படைத்த இயேசு மத்தேயின் 2வது அருஞ்செயலில் புறையினத்தாரிய ரோமி படையின் 100 தலைவரின் பையனை குணப்படுத்தி மீண்டும் ஒரு சமூக மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதை இங்கு காண்கிறோம். இஸ்ரேலர் யாரிடம் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என பாராட்டு இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருந்தாலும் பிற மக்களுக்கு ஒரு பாராட்டாக அமைந்தது. ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். எத்தகைய நம்பிக்கை பாருங்கள்! இந்த இறை உறவை, விசுவாசத்தை, கடவுள் நம்பிக்கையை இந்த 101 தலைவன் தன் அன்றாட வாழ்க்கை அனுபவமாக பார்ப்பதை நாம் இங்கே காண்கிறோம். நாம் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரர் உள்ளார்கள், நான் அவர்களில் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். இதெல்லாம் சொல்லுகிற சமயத்திலே கடவுள் பக்தி நம் அன்றாட வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பிறப்பெடுக்க வேண்டும். அதுவே ஆழமான அகலமான நம்பிக்கை, விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை, புனிதமான ஒரு அன்பு. நமது வாழ்வில் நாம் சந்திக்கிற நோய்கள், இழப்புகள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், மன நெருக்கடிகள், பொருளாதார கஷ்டங்கள், கடன் துயர்கள், குடும்ப பாரங்கள், உறவு பிரச்சனைகள், இவைகளின் மத்தியிலே நமது விசுவாசம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இத்தகைய நேரங்களில்தான் வெளிப்படுகிற இறை நம்பிக்கை இறைவனின் பாராட்டுதலையும் பரிசையும் பெற்றுத்தரும். இந்த இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன், செபிக்கிறேன். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மை போற்றுகிறோம். உம்முடைய திருமகனுடைய வார்த்தையினாலே நாள்தோறும் எங்களை வழிநடத்துவதற்காகவும் நலப்படுத்துவதற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் நல்ல வார்த்தைகளையே பேச தூய ஆவியால் எங்களை நிரப்புவராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அகிலத்தின் ஆதரவே, ஆவே மரியா, உம்மருளால் எம்மை காப்பாய். ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே, ஆவே மரியா, உம்மருளால் எம்மை காப்பாய். இயேசுவின் இனிய தாயே, இரக்கத்தின் அன்னையே, இன்றும் என்றும் கன்னியே, எம் இதயம் மகிழ அருள்வாயே. ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே, ஆவே மரியா, உம்மருளால் எம்மை காப்பாய்.
பதரும் வேளையில் உயிர் கொடு உறவுக்காய். ஆவே மரியா அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா உம்மருளால் எம்மை காப்பாய். தொற்று நோய்களா தொலைத்தோம் வாழ்வினை தொடரும் இந்த சோகத்தை சுகமாக்க சகாயம் புரிவாயே. ஆவே மரியா அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா உம்மருளால் எம்மை காப்பாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.